இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கிளம்பலாமா? கிளம்பலாமா? கோர்ட்டுக்கு தான்ப்பா. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஜட்ஜு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீ அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். நாங்களே உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருவோம். யோ சார், ஜீப்பை ரெடி பண்ணுங்கய்யா. ஓகே சார். போலாமா? பாப்பா, நீ கிளம்புப்பா. யோ கோர்ட்டு தான் கூட்டிட்டு போலான்னு நினைச்சோம். ஆனா அங்க போனா கொஞ்சம் பிரச்சனையாகும். உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நீ ஆயுசுக்கும் ஜெயில கிடக்க வேண்டியது வரும். உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா? நீ இப்படியே தப்பிச்சு போயிடு. நீ மிஸ் ஆயிட்டேன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். வேற எங்கேயாவது ஆந்திரா பீகார்னு போய் உயிரோட போயிச்சுக்கோ. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா? இங்க பாரு, உன்னை கோர்ட்டு கூட்டிட்டு போனா உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. அங்க போயாவது நீ உயிரோட இருக்கலாம்ல, அதுக்காக தான் சொல்றேன். ஓடு, ஓடிடு. காலை விடு. ஏய், அதனால தான்டா சொல்றேன், ஓடு. சார் பாவம் சார், விட்டுருங்க சார். யோ பேசாம இருயா. தம்பி கெஞ்சி கேக்குறேன், நீ ஓடு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஓடு. ஓடியா இல்லையா? சொல்லு சார். முருகனை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி இங்க கூட்டு வந்துட்டு என்கவுண்டர் பண்ண போறாங்க சார். ஏய், என்ன சொல்ற? ஆமா சார், சிட்டிக்கு பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட்ல தான். எப்படியாவது வந்து காப்பாத்துங்க சார். சரி, நான் உடனே வரேன். வெய். ஒண்ணு இல்ல, நான் இருக்கேன்ல. ஒண்ணு இல்ல. தைரியமா இரு. நான் பாத்துக்கிறேன். கூட வாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சார் பண்றீங்க? அவனை விடுதலை பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கொல்ல பாக்குறீங்களா? சார், நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காதீங்க சார். கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் இவர் கோர்ட்டுக்கு போனாலும் பிரச்சனை, வெளியில இருந்தாலும் பிரச்சனை. உங்க தம்பியை காப்பாத்தணும்னா இது ஒண்ணுதான் சார் வழி. சார், என் தம்பியை காப்பாத்துறதுக்கு ஒரு உயிரை பலி கொடுக்க சொல்றீங்களா? அதை நான் ஒத்துக்கணும்ல? அதுவும் என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு அப்பாவியை கொல்லணும்னு சொல்றீங்க. அதை நான் வேடிக்கை பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது உங்க மனசாட்சி உறுத்தவே இல்லையா? என்ன சார்,
நாங்களாம் பாவம் பண்றதுக்குன்னே பிறந்து வந்த மாதிரி பேசுறீங்க. நாங்க பண்ற முக்கால்வாசி தப்பே உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக தான். அதை நீங்க மறந்துட வேண்டாம். இத பாருங்க, இதை இதோட நிறுத்திக்கங்க. இதுக்கு மேல ஏதாவது தப்பு பண்ணீங்க, அதுக்கப்புறம் நான் ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்க அப்பா என்னடனா இந்த ஆளை போட சொல்றாரு, நீங்க என்னடனா இப்படி சொல்றீங்க? என்ன சார், என்னை வச்சு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்பா சொன்னாரா? ஆமா சார். எனக்கு என்ன இவனை கொல்லணும்னு விதியா? மினிஸ்டர் பிரஷர் போட்டா நாங்களாம் என்ன பண்ண முடியும் சார்? எனக்கும் மனசாட்சி இருக்கு சார். சட்டம், நீதி, நேர்மை, நியாயம்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இந்த போஸ்டிங்கே வந்திருக்கேன். ஆனா வேற வழி இல்ல சார். என்னையா வழி இல்ல? நீ பண்ண தப்புக்காக ஒரு அப்பாவி மனுஷனை வாயில்லா பூச்சிய கொல்ல பார்த்திருக்க. ஐயோ, இத பாருங்க, நியாயம் தர்மம் பேசுற இடம் இது இல்ல சார். இப்ப இவனை உயிரோட விட்டா உங்க அப்பா, உங்க தம்பி, நீங்க, நான் மொத்த பேர் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வரும் சார். கேஸ சிபிசிஐடிக்கோ இல்ல சிபிஐக்கோ மாத்தினா நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம் சார். ப்ளீஸ் சார், சொல்றதை கேளுங்க. இவன் சாகுறது தான் நம்ம அத்தனை பேருக்கும் நல்லது. இங்க பாருங்க சார், நம்ம மொத்த பேரும் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இவரை நான் கொல்ல விட மாட்டேன். இதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் பிரஸ், மீடியா எல்லாத்துக்கும் தகவல் சொல்லிடுவேன். ஹியூமன் ரைட்ஸ்ல கேஸ் கொடுப்பேன். ம்? நான் எந்த நிலைமையில அப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு உனக்கு புரியலையா? அப்பா புரியுதுப்பா, நமக்கு நம்ம தம்பி முக்கியம், நம்ம குடும்பம் முக்கியம். அதுக்காக இவரை பலி கொடுக்கறதா? ரொம்ப பாவம்ப்பா. நம்ம சுயநலத்துக்காக இன்னொரு உயிர் எடுக்கிறது எந்த விதத்துலப்பா நியாயம்? அந்த பாவத்தை செஞ்சுட்டு நம்ம சந்தோஷமா தான் வாழ்ந்துட முடியுமா? இல்ல நம்ம குடும்பம் தான் நல்லா இருக்குமா? சொல்லுங்க. டேய், இப்ப என்ன பண்ண சொல்ற? அப்பா செஞ்ச பாவம்லாம் போதும்பா. ஏதாவது பண்ணி முருகனை வெளியில எடுக்கிற வழியை பாருங்க. டேய், நீ தானடா இப்படி ஒரு ஐடியாவே கொடுத்த. அப்பா இதுல முருகன் மாட்டுவான்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு, எஃப்ஐஆர் போட்டு அவன் மேல கேஸை ஏத்தியாச்சு. இதுக்கப்புறம் இந்த கேஸை உடைக்கிறது பெரிய சிக்கலா போயிடும். டேய், அது நமக்கே பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும்டா. எதிர்கட்சிக்காரன் எப்ப ஏதாவது பாயிண்ட் கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வை, மொத்தமா நோண்டி என் எம்எல்ஏ பதவிக்கே வேட்டு வச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல நான் எம்எல்ஏவும் ஆக முடியாது, மினிஸ்டரும் ஆக முடியாது. கட்சியில அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தே தூக்கிடுவானுங்க. புரிஞ்சுதா? அப்பா எனக்கு எல்லாம் புரியுது, ஆனா முருகனை காப்பாத்தணும். அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் யோசிங்க. டேய், அப்படியே காப்பாத்தினாலும் கொஞ்ச நாளைக்கு அவன் உள்ளதாண்டா இருக்கணும். 3 மாசம் கழிச்சு நம்ம ஜாமீன்ல எடுக்கலாம். இப்போ என்னால அதைத்தான் பண்ண முடியும். புரியுதா? அப்பா அது வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்றது? இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா நம்மள என்ன நினைப்பாங்க?